கடந்த 2/3/2024 முத்தியால்பேட்டை பகுதியில் காணாமல் போன 9 வயது சிறுமி 5/3/2024 அன்று புதுவை சோலை நகர் முத்தியால்பேட்டை கண்ணதாசின் வீதியில் உள்ள டிரைனேஜ் கேனல் மூட்டையாக கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டார். அந்த சிறுமியின் உடல் மறுநாள் ஜிப்மர் மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு 7/3/2024 அன்று முத்தியால்பேட்டில் அவர்கள் பெற்றோர் வசம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் இந்த வழக்கில் எந்தெந்த பிரிவுகளில் இந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் என்றதை இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அதன்படி 366 பாலியல் குற்றத்துக்காக சிறுமியை கடத்துதல், அது ஈதாசா ஐபிசி செக்ஷன் 366. அடுத்தது 342 அந்த செக்ஷன் குழந்தையை குற்ற நோக்கத்திற்காக அடைத்து வைத்தல். அடுத்தது 302 மரண தண்டனைக்கான குற்றம், கொலைக்கான குற்றம். அதுக்கடுத்தது 201 ஐபிசி ஆதாரங்களை மறைத்தல் அழித்தல். உடனிணைந்த 34 காமன் இன்டென்ஷன். அது மட்டும் இல்லாம 6 செக்ஷன் 6 போக்சோ ஆக்ட் கீழையும் 3 பிரிவுகள்ல நாங்க சார்ஜ் போட்டோம். அந்த 3 பிரிவுகள்லையுமே கோர்ட்டு அவரை குற்றவாளின்னு தீர்மானிச்சிருக்கு. 3 பிரிவுகள் எதுனாக்கா 5G கூட்டு பாலியல் பலாத்காரம். நிர்பயா வழக்குல கூட்டு பாலியல் பலாத்காரம் ஏற்பட்ட மாதிரியே இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இந்த 2 குற்றவாளிகள் மூலம் கூட்டு பலாத்காரம் ஏற்பட்டது. அதற்கு தண்டனையாக 5G, அதுக்கப்புறம் 5J சப் கிளாஸ் 4. இந்த செக்ஷன் பாதிக்கப்பட்ட சிறுமிய பலாத்காரம் செய்ததன் மூலம் இறப்பு ஏற்படுத்துதல் அந்த பிரிவு, மற்றும் 12 வயதுக்குண்டான குழந்தையை பலாத்காரம் செய்தல். இந்த குழந்தைக்கு 9 வயது தான். 9 வயது குழந்தை பலாத்காரம். இந்த 3 பிரிவுகளுமே மரண தண்டனைக்கு உண்டான குற்றப்பிரிவுகள் மற்றும் ஈதாசா 302 மரண தண்டனைக்கு உண்டான குற்றப்பிரிவு. இந்த 4 பிரிவின் அடிப்படையிலையும் இந்த வழக்குல புதுச்சேரி அரசும் எங்க டிபார்ட்மெண்ட்டும் உன்னிப்பா இந்த வழக்கை கவனிச்சு ஒவ்வொரு நிலையிலையும் எங்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறாங்க. எங்களோட வாதம் அவருக்கு தூக்கு தண்டனை மட்டும்தான். வழக்கு எதிரி குற்றவாளி என்று நிரூபணமாயிருக்கு. இப்போ தண்டனையோட விவரம் எங்களோட வாதங்களின் அடிப்படையில் 5ஆம் தேதி 5/5/2026 அன்று கோர்ட்டு வச்சிருக்காங்க. அந்த வாதங்களுக்கு பிறகு தண்டனையோட விவரம் அறிவிக்கப்படும். நாங்க இந்த குற்றத்துக்கான தண்டனை மரண தண்டனை தவிர வேற எதுவும் ஏற்படக்கூடாது என்ற வகையில தான் எங்களோட